ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி அப்கமிங் எபிசோட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. காவேரி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து எங்கே போயிட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம விஜய் அவர்கள் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஈவன் அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம தாத்தாவுமே காவேரி இல்லாம வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ விஜயுமே வந்து ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, ரொம்ப சீரியஸா தேடிட்டு இருக்காங்க. ஈவன் கோவில்ல எல்லாம் கூட போயிட்டு செக் பண்றாங்க. பட் எங்கேயுமே காவேரி கிடைக்காததுனால அவங்க வீட்லயுமே கேட்டுட்டு கடைசியா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேட்கும்போது ஏன் அவங்கள வந்து நீங்க கொடைக்கானல போய் சர்ச் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தொடர்ந்தா இன்னைக்கு நம்ம மகாநதி ஹோல் டீமே வந்து காவேரியை தேடும் படலத்துல எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க போல. பட் எனக்கு தெரிஞ்சு 2 அப்டேட்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஒன்று வந்து விஜய் போறாங்க, அவங்கள தொடர்ந்து நம்ம குமரன் இருக்கார் இல்லையா, அவருமே கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்காரு. அதாவது ஷூட்டிங் அப்டேட்ஸ் இன்னைக்கு மார்னிங் எல்லாரும் கொடைக்கானல் கிளம்பியிருக்காங்க. ஸோ இன்னும் இருக்க அந்த 3 நாள் ஷெடியூல்ல 3 நாளுமே கொடைக்கானல் தான் ஷூட் போக போகுது. நீங்க எல்லாரும் கேட்பீங்க, அப்புறம் எப்படி விஜய் காவேரி சேர்ந்திருக்க மாதிரி ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு, மேரேஜ் எபிசோட் மாதிரி ஷூட்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே ஷூட் பண்ணிட்டு கொடைக்கானல எடுத்த மாதிரி, அதாவது இப்போ எடுக்கிறாங்க இல்லையா ஷூட்டு, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவைலபிலிட்டி பொறுத்து அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் வச்சு அந்த வந்து எடிட்டிங் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ பிரவீன் பன்னர் சார் வந்து அதெல்லாம் ரொம்பவே சூப்பர் டேலண்டட். பிகாஸ் லாஸ்ட் ஷெடியூலும் சரி, அதுக்கு முன்னாடி ஷெடியூலும் சரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கொடைக்கானல் போயிட்டு அவங்க வந்து காவேரியை எங்கேயோ ஒரு கோவிலில் வச்சு கண்டுபிடிப்பாரு போல நம்ம விஜய். அங்கதான் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நம்ம பசுபதி வந்து அஜய்க்கோ ராகினிக்கோ திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பட் அந்த ஷூட்டிங் லொகேஷன்ல இவங்களும் தெரியாம போயிடுறாங்க போல. ஸோ இனிமே அவங்க திருமணம் நடக்குமா இல்லை வந்து தடை பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ப்ரோமோல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ விஜய் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருக்காரு. காவேரியுமே அந்த அளவுக்கு விரக்தியாக்கி தான் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கன்ஃபார்மாக கொடைக்கானல் தான் போயிருப்பாங்க. பிகாஸ் அது வந்து அவங்க அப்பா இருந்த இடம் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்றதுனால அவங்க அங்கே போயிருப்பாங்க போல. அவங்கள தேடி இப்போ 2 பேருமே மனசுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸோட ஒருத்தவங்களும் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.